கதை நேரம். தன்னம்பிக்கை கதைகள். அழகான நாள். நம்ம இந்திய நாடு குடியரசு நாடாகி 76 வருஷங்களை நிறைவு செஞ்சிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் இந்த குடியரசு தினத்தன்னைக்கு நம்ம நாட்டோட தலைநகரான தில்லியில ராஜபாதையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள், அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு முக்கியமான நபர்கள் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கானோர் கூடுவாங்க. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம நாட்டோட வெவ்வேறு பகுதியிலிருந்து இந்த குடியரசு தினத்தன்னைக்கு தலைநகருக்கு எல்லாரும் போவாங்க. அப்படி கோலாகலமாக நடந்த இந்த விழாவை மனு அப்படிங்கிற பையனும் திருவனந்தபுரத்திலிருந்து பார்க்கறதுக்காக போயிருந்தான். அங்க போயிருந்தவனோ இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒவ்வொன்னையும் அவ்வளவு பிரமிப்பாக பார்த்து ரசிச்சான். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வந்திருந்த கலைஞர்கள் எல்லாம் அவங்களோட சிறப்பம்சங்களை இந்த ராஜபாதை வழியாக நிகழ்த்திக்கிட்டே போனாங்க. இத இந்த மனுவும் ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அச்சா அச்சா இவ்வளோ நோக்கு அப்படின்னு அவங்களோட கேரள மாநில கலைஞர்கள் எல்லாம் கதகளி ஆடிக்கிட்டும் அவங்க மாநிலத்தோட சிறப்பம்சமான செண்ட மேளத்தை வாசிச்சுக்கிட்டு போகும்போது ரொம்ப ரசிச்சு கொண்டாடினான். அப்படி இந்த மனு உக்காந்துருந்த இடத்துலயோ பல்லாயிரக்கணக்கான பேர் உக்காந்துருந்தாங்க. அவன் பக்கத்துலயும் முன்னாடியும் உக்காந்துருந்த குழந்தைங்களோட விளையாட்டு சாமானெல்லாம் கீழே விழுந்தும் போது அதை எடுத்து அவங்க கிட்ட பத்திரமாக கொடுத்தான். இப்படி இயற்கையாகவே இந்த மனுவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவுற எண்ணம் இருந்துட்டு வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சுது. திரும்பவும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எல்லா மக்களும் கிளம்பி வரிசையில பொறுமையா போய்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் இந்த மனுவும் அவங்க அம்மா அப்பாவோட அவங்க வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தான். இதுவோ ஜனவரி மாசமாச்சே. மார்கழி, தை இந்த மாசங்கள்ல தான் எல்லா இடமும் ரொம்ப குளிரா இருக்கும் தானே. அப்படி இவங்க வீட்டுக்கு போற வழியில கண் பார்வையற்ற நபர் ஒருத்தர் ஒரு அட்டையில ஏதோ எழுதி வச்சு அடுத்தவங்க கிட்ட யாசகம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு முன்னாடி இருந்த தட்டுலையோ எந்த ஒரு காசும் இல்லாம அது காலியாகவே இருந்துச்சு. இத பார்த்த மனுவுக்கோ ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. அச்சா அச்சா எனக்கு ஒரு நிமிஷம் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போய் நின்னு அந்த அட்டையில என்ன எழுதி இருக்குன்னு பார்த்தான். போய் பார்த்தா அந்த அட்டையில எனக்கு கண் பார்வை கிடையாது, தயவு செஞ்சு உதவவும் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவரை இந்த மனு கவனிச்சான். பாவம், அந்த வயசானவருக்கு கண் பார்வை கிடையாது. அதனாலதான் இப்படி ஒரு அட்டையில எழுதி அதுக்கு பக்கத்திலேயே ஒரு தட்டையும் வச்சிருந்தாரு. இத படிச்சு பார்த்ததும் மனு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டான். உடனே அவங்க அப்பாவோட சட்டை பாக்கெட்ல இருந்த பேனாவை அச்சா அச்சா எனக்கு இந்த பேனா கூட அப்படின்னு கேட்டு அந்த பேனாவை வாங்கிக்கிட்டு இவர் பக்கத்துல போனான். போய் அவரோட அந்த அட்டையை எடுத்து அதுல எழுதி இருந்ததை அடிச்சுட்டு அதுக்கு கீழே என்னமோ எழுதி வச்சான். அப்படி எழுதி வைக்கிறதும் இந்த மாதிரி யாரோ பக்கத்துல இருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த வயசானவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா என்ன பண்றாங்கன்னு தான் அவருக்கு தெரியல. இப்படி மனு அந்த அட்டையில ஏதோ எழுதி வச்சதும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த தட்டு நிறைய சில்லறைகளும் ரூபா நோட்டுகளும் உழற சத்தம் கேட்டுச்சு. அது கேட்ட இந்த பெரியவருக்கு ஆனந்தம் தாங்கல. ஆஹா, ஆப் கோனே, என்ன எழுதினீங்க என்னோட அட்டையில அப்படின்னு பக்கத்துல இருந்த மனுவை பார்த்து கேட்டாரு. மனுவும் கூட தான் எழுதினதுக்கு அப்புறம் அதை படிக்கிற மக்கள் உதவுறாங்களா அப்படின்னு பாக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி நின்னுகிட்டு இருந்தான். இப்படி இந்த பெரியவர் கேட்டதும் அவர் பக்கத்துல வந்து, ஐயா, உங்களோட அட்டையில எனக்கு கண் பார்வை கிடையாது, உதவவும் அப்படின்னு எழுதினதை நீங்க வச்சிருந்தீங்க. அதை நான் அடிச்சுட்டு இன்றைய தினம் மிக அழகான நாள், அத என்னாலதான் பார்க்க முடியல,
நீங்க ரொம்ப அருமையாக அதை கொண்டாடுங்க அப்படின்னு உங்க அட்டையில எழுதி வச்சேன். இத பார்த்த மக்கள் தான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னான் மனு. இப்படி இந்த விபரங்களை எல்லாம் மனு சொல்லி கேட்டதும் அவனோட முகத்தை தடவி பார்த்து மனுவோட கன்னத்தை கிள்ளி முதுக தட்டி கொடுத்து, தம்பி, நீ செஞ்ச உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த பெரியவர் தன்னை பாராட்டி ஆசீர்வாதம் பண்ணதும் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஓடி போய் நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னான் மனு. இத கேட்ட அவனோட அப்பா அம்மாவும் மனுவை ரொம்ப பாராட்டினாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். அந்த உதவி எப்பயும் பொருட்களால இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்மளோட வார்த்தைகளாலையும் செயல்களாலையும் இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளோட அப்பா அம்மாவையோ, கூட பிறந்தவங்களையோ, நம்ம நண்பர்களையோ, இல்ல நம்ம கூட படிக்கிறவங்களையோ கூட, அட இது கூட தெரியாதா, அட இது உனக்கு இன்னுமா தெரியல அப்படின்லாம் சொல்லாம, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். நமக்கும் கூட எல்லா விஷயமும் எல்லா சமயங்கள்லயும் தெரியாது. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களோட தன்னம்பிக்கைய நம்ம வளர்த்து தான் விடணும். இப்படி நம்மளோட செயல்கள் நம்மள அறியாமலே கூட அடுத்தவங்களோட நம்பிக்கையை குறைச்சிடாம நம்ம நடந்துக்க பார்க்கணும். சரியா? அவ்வளோதான்.